எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர்களுக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக வழக்கறிஞர்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களிடத்திலே கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஒரு வழக்காடிக்காக, ஒரு குற்றம் சுமத்தப்பட்டதற்காக ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே ஆஜராகும் போது அங்கே எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவரோ அல்லது புகார்தாரரோ ஒரு எதிராளியாக மாறக்கூடிய அனைத்து அடிப்படை காரணங்களும் அமைந்திருக்கிறது. ஒருவர் குற்றம் செய்திருப்பார் அல்லது செய்யாமல் வழக்கிலே சிக்கியிருப்பார். அவரை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஒரு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை அங்கே எடுத்து வைப்பார். அந்த வாத திறமையால் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வழக்கறிஞருக்கு எதிராகத்தான் தங்களுடைய கேள்வி கணைகளை தொடுப்பார்கள். சில உணர்ச்சி வசப்படக்கூடிய எதிர்த்தரப்பினரும் அங்கே வசைப்பாடுவார்கள் அல்லது எதிரான செயல்களிலே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவேதான் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்த்தரப்பினர் எந்த செயலிலும் ஈடுபடலாம், அவர்களை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய சட்டம், கடும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி கடும் சட்டம் இயற்றியிருந்தால் இன்றைக்கு பல வழக்கறிஞர்களை கூலிப்படைகளை ஏவி வசதி வாய்ப்பு நிறைந்தவர்கள் இன்றைக்கு கொண்டிருக்க மாட்டார்கள், படுகொலை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி நடந்த ஒரு படுகொலையாகத்தான் இன்றைக்கு அந்த நாம்தாங் அவர்களின் படுகொலையும் நாம் பார்க்க வேண்டும். பல்வேறு காரணங்கள் இன்றைக்கு அவருடைய படுகொலையிலே சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. ஆருத்ரா என்கின்ற அந்த கோல்டு நிறுவனத்திலே பல மக்கள் தங்களுடைய முதலீடுகளை செலுத்துகிறார்கள். அந்த நிறுவனம் அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு அந்த பணத்தை கொள்ளையடித்து செல்கிறது. அதற்காக இவர் அங்கே ஒரு வழக்கறிஞராக அந்த மக்களுக்காக, ஒரு கட்சியின் தலைவராக அந்த மக்களுக்காக போராட்டங்களை அறிவித்து முன்னெடுத்து அந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்று அந்த நீதிக்காக போராட்டத்தை முன்வைத்து போராடுகிறார். அதை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சில நபர்களுக்கு அந்த தொகையை திரும்ப பெற்று தருகிறார். இதில் அந்த நிறுவனம் இவருக்கு எதிராக சில கூலிப்படை கும்பலை, ரவுடி கும்பலை ஏவுகிறது. அந்த கும்பல் இவரை சார்ந்தவர்களிடத்திலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இதிலிருந்து இவரை விலகி செல்ல தூண்டுகிறது. ஆனால் அதிலிருந்து அவர் விலகி போவதற்கு மறுக்கிறார். அதனால் அந்த கும்பல் இவரை படுகொலை செய்வதற்கான சதிகளை தீட்டுகிறது. அப்படி தீட்டுவதென்றால் இவர் சிக்கிக் கொள்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்த மாநிலத்தினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் அவருடைய பெண் ஒரு தாழ்த்தப்பட்டவனை திருமணம் செய்து கொள்கிறது. அதிலே இவருடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் இப்படி ஒரு கூலிப்படைகளை ஏவி இந்த கும்பல் இந்த படுகொலையை செய்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு முக்கிய அமைச்சருடைய உறவினர் நிலம் வாங்குவது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையில் நியாயத்தின் பக்கம் இவர் நிற்கிறார். அங்கே அந்த கும்பல் இவருக்கு எதிராக சதி திட்டம் செய்கிறது. இப்படி என பல காரணங்களை இந்த படுகொலையில் முன்வைக்கப்படுகிறது. அதில் என்ன நடந்திருக்கிறது என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை.
ஆனால் இந்த அரசினுடைய உளவுத்துறை இதை ஏன் மெத்தனமாக கையாண்டது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய ஒரு கேள்வி. இப்படி மக்கள் பிரச்சனைக்காக தன்னை முன்னிறுத்தி போராடக்கூடிய ஒரு தலைவரை எளிதிலே தொடக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் இங்கே ரவுடிசம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை இங்கே வழக்கறிஞர் சங்கம் அறிவித்திருக்கிறது. ரவுடிகளின் கை ஓங்கிவிட்டால் இந்த நாட்டிலே ஜனநாயகத்திற்கு வேலையின்றி போய்விடும். அப்படி வேலையின்றி போய்விட்டால் இந்த நாடு சர்வாதிகாரிகளின் பிடியில் சிக்குவது போல் ரவுடிகளின் பிடியில் சிக்கிவிடும். இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்றால் இன்றைக்கு ஒரு கேள்வியாகவே அது எழுந்திருக்கிறது. இவைகளை எல்லாம் இந்த வழக்கறிஞர் சமூகம் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கு தீர்வு எட்டப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களை நசுக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இவர்களை எல்லாம் கையாள வேண்டும் என்றால் நிச்சயமாக வழக்கறிஞர்களுக்காக பாதுகாப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும். இந்த படுகொலையிலே ஈடுபட்டவர்கள் அனைவரும் கூலிப்படையை சார்ந்தவர்கள் தான் என்று நாம் நிச்சயமாக உறுதி செய்துவிட முடிகிறது. ஏனென்றால் அவர்கள்தான் அங்கே நோட்டமிடுகிறார்கள், அவர்கள்தான் அதை செய்து முடிக்கிறார்கள். அந்த வீடியோவை இன்றைக்கு காவல்துறையே வெளியிடுகிறது. இதற்கு ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் சிபிஐ விசாரணையையும் இடியையும் பார்க்கிறோம். மத்திய அரசுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் எல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதிலோ அல்லது இந்த மக்களுக்காக உண்மையாக இருப்பவர்களை பாதுகாப்பதிலோ அவர்கள் ஒருபொழுதும் கவனத்தை செலுத்தவில்லை. இந்த அரசுக்கு ஆதரவாக கவனம் செலுத்தி வருகிறார்களே தவிர மக்களுக்காக உழைப்பதிலே கவனம் ஒருபொழுதும் அவர்கள் செலுத்துவதில்லை. நீதியின் பக்கம் அவர்கள் நிற்பதே இல்லை. இதையெல்லாம் நாம் இன்றைக்கு பத்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அரசியலிலே ஒரு நன்கொடை வழங்கக்கூடிய அந்த பத்திரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். எங்கெல்லாம் சிபிஐ நுழைந்து இடியை வைத்து ரைடு விட்டதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் பல 100,000 கோடிகளை இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபிக்கு ஆதரவாக நன்கொடை வழங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே நீதி கிடைக்குமா என்றால் ஒரு கேள்விதான். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான ஒரு காவல்துறை என்று இந்திய தழுவி பேசப்பட்டு வருகிறது, உலகம் தழுவி பேசப்பட்டு வருகிறது. அந்த காவல்துறையை வைத்து உண்மை குற்றவாளிகளை, இந்த குற்றவாளிக்கு பின்புறமாக இருக்கின்ற அந்த குற்றவாளிகளை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு திருவேங்கடம் என்கின்ற ஒரு நபரை, காவல்துறை கஸ்டடியில் இருந்த ஒரு நபரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் என்றால் இது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு சந்தேகம் மேலும் வலுவடைகிறது. ஏன் அவரை படுகொலை செய்ய வேண்டும், ஏன் அவரை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவர்களை பிடிக்கும் பொழுது அதை சுற்றிருந்தால் விசாரணை இல்லை, தப்பி ஓடிவிட்டான் என்றெல்லாம் சொல்லலாம். பிடித்து விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் என்றால் இது மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு செயலாக, தமிழக காவல்துறையிலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இது அமைந்திருக்கிறது. உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய
கோரிக்கை, அரசியல் கட்சியினுடைய கோரிக்கை. ஆனால் அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இந்த என்கவுண்டர் மூலம் மாற்றப்பட்டு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். எனவே இந்த அரசு இந்த படுகொலையிலே இன்னும் அதிக தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். இதற்கு தூண்டுதலாக அமைகின்ற அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு எங்களின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். புதிய 3 சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஆட்சி அதிகாரத்திலே நாங்கள் தான் இருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடு கார்ப்பரேட் கும்பலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஒருபொழுதும் மக்களை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்து விடாது என்கின்ற ஒரு சர்வாதிகார போக்கை முன்னிறுத்துவதன் மூலமாகத்தான் இந்த சட்டங்கள் இங்கே நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் வழக்கறிஞர்களை ஒருபொழுதும் பாதித்து விடாது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டிப்பாக பாதிக்கப்படும். சாதாரணமாக ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டால் 10-15 நாள் அவர் பிணையில் வருவதற்கு ஆகும். அதையே அதிக நாட்களாக நீதிமன்றம் கருதும். தண்டனை ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தண்டனை காலத்தை இந்த நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய காலத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு தண்டனைகளை குறைத்து குற்றவாளிகளை இன்றைக்கு திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த அரசு இப்படி மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு சட்டங்களை எல்லாம் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. விசாரணையே இல்லாமல் அவனை 90 நாள் காவலிலே வைக்கலாம் என்று ஒரு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு ஒரு மனித உரிமையை தாக்கும் என்று தெரியவில்லை. இப்படி மனிதர்களுக்கும் மனித உரிமைக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு பிஜேபி அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணமாக இந்த 3 சட்டங்களை நடைமுறைப்படுத்தியதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவைகளை எல்லாம் வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் இது மக்களுக்காக செய்கிறார்கள் என்று இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் ஒரு அறியாத மொழியிலே கொண்டு வருகிறார்கள் என்றால் அது ஒரு சர்வாதிகார போக்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு செயல்பாடு. இவைகளை எல்லாம் வழக்கறிஞர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இந்த 30 சட்டங்களை உடனடியாக மாற்றியதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.